அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி வைகாசி 26 திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 9, 2025. இன்று வைகாசி விசாகம் கீழ்நோக்கி நாள். நட்சத்திரம் இன்று மாலை 4:40 வரை விசாகம், பின்பு அனுசம். திதி இன்று காலை 10:40 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தி. யோகம் மரண யோகம், சித்த யோகம். சந்திராசிரம் பார்த்தீங்கன்னா ரேவதி, அஸ்வினி. ராசி பார்த்தீங்கன்னா மீனம், மேசம். இந்த சந்திராசிரம் பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்குனத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மீன ராசி, மீன லக்குனம், மேச ராசி, மேச லக்குனம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் செல்லக்குள்ள விழிப்புணர்வோடு செல்லணும். எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. அதே போல் வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்த்துட்டு எடுக்கணும். முக்கியமாக பிரேக் இருக்குதா பார்த்து தான் வண்டியே எடுக்கணும். 4 வீலர்லாம் கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். தேவையில்லாத அபராதங்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். எங்கனாச்சும் வெளியூர் பயணம் செல்றவங்க கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பினீங்கன்னா பாதுகாப்பாக நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துருங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 6:30 to 7:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 to 10:30, மாலை 7:30 to 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைச்சா சிறப்பு. குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினா மிகவும் சிறப்பு. குழந்தை பாக்கி ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. ராவு காலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மதியம் 1:30 to 3. குளிகைன்னா மாந்தி, மாந்தின்னா குளிகை. இந்த குளிகை டைம்ல எந்த நல்ல காரியமும் எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது பின்விளைவுகள் தீவினையாக அமையும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சூளம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் சூளம்னா கற்பூரம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது. இது கிழக்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் முன்னோர்கள் ஆதி காலத்தில் பயன்படுத்தி பார்த்து நற்பலன்கள் அடைந்தனால்தான் ஒரு கிழமைக்கும் ஒரு எந்த சைடு பார்த்து சூழ ஏற்றத்தை சொல்லி தெரிவிக்கிறாங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.